ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 26வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல என்ன சொல்லி முடிச்சார்? 25வது பாடல்ல உன்னை மறவாமல் நின்று ஏத்துவனே அப்படின்னு சொன்னார். எப்படி? இந்த உடல்ல சுவாசம் உள்ள வரைக்கும் நான் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன், ஸ்மரித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர். ஏன்னா அது எப்படி கிடைச்சதுங்கிறார். அது நான் போன ஜென்மத்துல பல பிறவிகள்ல நான் செய்ததோட புண்ணிய பலன். அதனால தான் இந்த பிறவியிலே கூட எனக்கு ஒன்ன பாடுற கூட பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்றார் அபிராமி பட்டர். இந்த பாடல்ல என்ன சொல்றாரு நம்ம அனுபவிக்கலாம். ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே அப்படி சொல்றாரு. எப்பேற்பட்டவள் நீ! உன்னுடைய பாத கமலங்களுக்கு நான் பாடிய பாடல்கள், இந்த மலர்கள் எல்லாம் எனக்கே நகைப்புக்கு இடமா இருக்கேன்னு சொல்ற. ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாழ் இணைக்கு என் நாத்தங்கு. நின் தாழ் இணைக்கு, இரண்டு தாள்களுக்கும் இணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே அப்படின்னு சொல்ற. எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்க. ஏன்னா போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் அப்படின்னு சிவபுராணத்துல நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா போற்றி ஏத்துதல் அப்படின்னு சொல்றார். ஏத்துதல் அப்படின்னா புகழ்ந்து பாடுதல், துதித்தல், உயர்த்தி விடுதல். ஏத்தி விட்ட ஏணியே எட்டி உதச்சிட்டாப்பா அப்படின்பா. மேல போயிட்டு அந்த மறந்துருவாங்கிறதுக்கு சொல்லுவா, ஏற்றி விட்ட ஏணியே எட்டி உதச்சிட்டான்ட்டு. அப்ப ஏத்துதல்னா உயர்த்தி விடுதல், கீழ்நிலையிலேருந்து மேல் நிலைக்கு. அப்போ அம்பாள் எப்படி அவளை சோஸ்திரம் பண்ணினா நம்மளை கீழ்நிலையிலேருந்து மேல்நிலைக்கு ஏத்திடுவா அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றாரு. ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ உயர்ந்த நிலை பிரம்மாதி தேவர்கள் எல்லாருமே எப்படி அம்பாளை போற்றி புகழ்ந்தா. விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவித பதாம் அப்படின்னு மீனாட்சி பஞ்சரத்துல சொல்லியிருப்பா. அத மாதிரி இன்னும் மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சியில என்ன சொல்லியிருப்பார்? இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிழைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் அப்படின்னு சொல்லுவா. அப்போ எப்படியெல்லாம் அம்பாளையோ பகவான் எப்படி சோஸ்திரம் பண்றா எல்லாரும் ஒவ்வொருத்தர் தனக்கு தெரிந்த மாதிரி இன்னிசை யாழ்ல பாடி, ருக்வேதம் இந்த வேதங்கள்லாம் சொல்லி, இல்ல கைய கூப்பிண்டு அப்படியே கள்ள ஜலம் வரும்படி அப்படியே தொழுதுன்னு இருப்பா. அழுகையர் துவழ்கையர் அப்படின்னு நினைக்கும் போதே துவண்டு போற மாதிரி மேல தலைக்கு மேல கைகளை கூப்பி அப்படியே சிரத்து மேல அப்படியே வச்சுண்டு அப்படியே அவளை அம்பாளை சோஸ்திரம் பண்ணுவா. இப்படியெல்லாம் பண்றா. அப்ப அவர்களை எல்லாம் அவள் எப்படி ஏத்தி விடுகிறாள் அப்படிங்கிறார். முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமுகுட நீராஜித பதாம் அம்பாளை சௌந்தரிய லகரியில சொல்லியிருப்பா. எல்லாருமே சோஸ்திரம் பண்றா. அப்ப நம்ம கீழ்நிலையில இருக்கோம். தேவர்கள் விஷ்ணு பிரம்ம சுரேந்திர சேவித பதாம்னு சொன்ன மாதிரி எல்லாருமே சோஸ்திரம் பண்ணும் போது நாம எந்த நிலைமையில இருக்கோம்? கீழ்நிலை. இப்படி பறந்திருக்கோமே, நான் உன்னை சோஸ்திரம் பண்ணாம இருப்பேன்னுட்டு அபிராமி பட்டர் நமக்காண்டி சொல்றார். அப்போ எப்படி அம்பாளோட அருள், அவள் முத்தொழிலையும் செய்யும் ஆற்றலை கொடுக்கக்கூடியவள். ஏன்னா அம்பாளை சோஸ்திரம் பண்ணி வழிபட்டு அப்படி நம்ம இது பண்ணும்போது அவளோட ஒன்றிடுவோமா, அம்பாளாவே மாறிடுவோம். பவானித்வம் தாசே மகிவிதரண திருஷ்டிம்ச கருணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பவ அப்படின்னு சொல்லும் போதே அப்படி கொடுத்துடுறான்ட்டு அப்பேற்பட்டவள். அப்ப அந்த ஆற்றலை எல்லாம் கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். ஏன்னா பாரதியார் என்ன சொன்னார்? நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம்னு சொன்னார்.
அப்போ அம்பாளை சோஸ்திரம் பண்ணினா எத்தனை வகையான பலங்கள் நமக்கு கிடைக்கும். வானில் அரசாழ்வர் ஆணை நமுதே நம்ம பார்த்தோம் கோளறு பதிகத்துல. ஞானசம்பந்தர் சொன்னார், இதையெல்லாம் செய்தால் நீ வானில் அரசாழ்வர் ஆணை நமதேன்னு அப்படியே ரொம்ப அழுத்தி சொன்னார் இல்லையா. அத மாதிரி இப்போ அம்பாளோட அருள் கிடைத்ததுனால் எது வேணா நடக்கும். அவர்களுக்கு எந்த பாக்கியம் எப்படிப்பட்ட நிலையைத்தான் அவள் கொடுக்க மாட்டாள் அப்படிங்கிறார். ஏன்னா அம்பாளோட அருள்னால நலாயினி என்ன பண்ணினா, சூரியனே உதிக்காம இருட்டாக்கிட்டா உலகத்தையே. சாவித்ரி யமதர்மன்டேந்து அப்படியே தன்னுடைய சத்தியவானோட உயிரையே எடுத்துன்னு வந்தா, கணவன் உயிரையே மீட்டுன்னு வந்தா. ஒண்ணு வேண்டாம், அபிராமி பற்ற என்ன பண்ணினர், அவர் திதியே மாற்றினர். விதி தன்னை மாற்றி இளம் வேதியருக்கு அருள் செய்து திதி தன்னை மாற்றிய தெய்வீக தாயே அப்படின்னு சொல்ற மாதிரி திதியே மாற்றி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவை உதிக்க செய்தா. இதெல்லாம் அம்பாளை சுஸ்திரம் பண்றா, நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த பாக்கியங்கள்னு காட்டுறது. இதெல்லாம் அவள் எந்த வேலையினாலும் அவள் செய்ய வைப்பா நம்மளுக்கு எதைத்தான் அவள் கொடுக்க மாட்டா அப்படிங்கிறார். முத்தேவரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம். லலிதா நவரத்ன மாலை பார்த்திருக்கோம் இல்லையா. அப்போ எந்த தொழிலையும் செய்யக்கூடியவள் பஞ்சகிருத்திய பராயணா. அப்போ இந்த முத்தொழிலை செய்யும் இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. சும்மா இங்கிலீஷ்ல சொல்லும் போது காடு சொல்லும் போது சொல்லுவா ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவா. அந்த 3 விளக்கங்கள் அவளே 3 தொழில்களையும் செய்யக்கூடியவர். அப்போ எப்படின்னா, இவர் நம்ம கண்ணப்ப நாயனார் சத்திரத்தையே எடுத்துக்கலாம். தேய்ந்த செருப்பு வச்சு காலை கண்ணை அமுக்கினார். எல்லாம் பார்த்தோம். நம்ம கல்லை எரிபவருக்கு சாக்கிய நாயனார் என்ன பண்ணினார், கல்லை விட்டு எரிஞ்சார்னு சொல்லுவா. ஏன்னா அந்த காலத்துல சமண மதம் இதா இருந்ததுனால இவரையே ஏதாவது இது பண்ணிடுவான்ட்டு அந்த கல்லு போய் பூவா விழுதுதான் சிவபெருமான் மேல அவரோட பக்திக்கு. அடுத்தது என்ன பண்ணினார், காமன் மணற்கனை மலரை வீசி எறிந்து அவனை எரிக்கவே செஞ்சார். அப்போ எப்படிப்பட்ட கடவுள் அவருக்கு எந்த விதமான செயல்களையும் செய்வதற்கு வல்லமை பெற்றவர் இல்லையா. ஹரி பிரம்மேந்திர சேவிதா, மகா பைரவ பூஜிதா, கமலாட்சி நிஷேவிதா அப்படின்லாம் எத்தனை சௌந்தரிய லகரியிலே பார்க்கிறோம். லலிதா சகசநாமம் தயானாம் தேவானாம் சொல்ற, வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர் அப்படின்னு சொல்ற, மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சென்னி குனிதரும் சேவடி கோமளமே அப்படின்னு சொல்ற. நம்ம அம்பாளோட அவளை புகழ்ந்து அவளை பாடி ஏற்றும் அடியவர்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், எந்த பேரு கிடைக்காதுன்னு நினைச்சால் பெற முடியாத பாக்கியத்தையும் அவர்கள் எல்லாம் அடைவார்கள் என்கிறார். அதனால தான் எப்படி அம்பாள் மூவரையும் படைத்து 3 தொழில்களும் செய்து கொடுக்க, முக்தி முண்டித்தாவரும் நெற்றியில் தாக்கி உன் நாமத்தை சாற்றிடுவார் அப்படின்னு விநாயகர் பதிகத்துல சொல்ற மாதிரி அவளை ஏற்றினால் எந்தவித பாக்கியமும் அடையலாம். ஏத்தும் அடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கமல் பூவும் கடம்பு சாத்தும் குழல் அணங்கு. கடம்ப மலர்ல அம்பாளுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அதை கூந்தல்ல வச்சுட்டு இருக்கலாம் அம்பாள் அப்போ மனம் வீசுகின்ற கமல் பூங்கடம்பு, மனம் வீசுகின்ற அந்த கடம்ப மலரை அணிந்து அதனால அழகு பெற்று குழல் அணங்கு அந்த கூந்தலில் உடையவளே அப்படின்னு சொல்றார். ஏன்னா எல்லாருமே அம்பாளை சோஸ்திரம் பண்றான்னு சொல்ற. நம்ம சௌந்தர லகரியில அனுபவிச்சிருக்கோம், எல்லா இதுலயும் பாக்குறோம். ஏன்னா திரிபுர சுந்தரி அஷ்டகத்துல ஆதிசங்கரரே சொல்லியிருக்க, அம்பாளை எல்லாருமே யாரெல்லாம் நம்ம படத்துல பார்ப்போம், அம்பாள் நடுவில் உட்காந்துட்டு இருப்பா, இந்த பக்கம் லக்ஷ்மி, இந்த பக்கம் சரஸ்வதி, சாமரம், விஸ்வா சுத்தி வரை எல்லாரும் இருப்பா. எத்தனை படங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. ஏன்னா இதுல என்ன சொல்ற, திரிபுர சுந்தரி அஷ்டகத்துல 8வது பாடல சொல்றாராம், யாரு, இந்திராணி, இந்திரனோட தேவேந்திரனோட மனைவி, அவள் அம்பாளோட கேசத்தை வாரி அப்படியே பின்னி அலங்காரம் பண்றாளாம். சரஸ்வதி என்ன பண்றாளாம், சந்தனத்தை எல்லாம் இது பண்ணி அம்பாளோட உடலெல்லாம் பூசி விடுறாளாம். அப்புறம் மகாலட்சுமி அம்பாளுக்கு ஆபரணங்கள்லாம் அணிவிச்சு அழகு பார்க்கறாளாம். அப்போ மற்ற தேவமா எல்லாருமே என்ன பண்றாளாம், அம்பாளுக்கு சேடிகளா இருந்து பலவிதமான கைங்கரிய சேவை பண்றாளாம். இதெல்லாம் நம்ம ஒரு படத்துல பார்த்திருக்கோம் இதெல்லாம். அப்போ அம்பாளை நம்ம சோஸ்திரம் பண்ணினா அனைத்து தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. ஏன்னா பரந்தர புரந்திரிகா சிகுர பந்த சைரந்திரிகா
பிதா மக பதிவிரதா பட்டு பட்டீர சச்சாரதாம் முகுந்தர மணி மணீல சதலங்கிரியா காரிணி பஜாமி புவனாம்பிகாம் சுரவதூட்டிகா சேட்டிகாம் அப்படின்னு சொல்ற. அதனால தான் இது லலிதா சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு பார்த்துருக்கோம். லக்ஷ்மி வாணி நிஷேவிதா அப்படின்னு சொல்றோம். இன்னும் நம்ம பார்க்க போறோம் அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் அப்படின்னு சொல்ல போறார். இவரே வந்துட்டோம். வாணி ரமா சேவிதாம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடியவள், கமழ் பூங் கடம்பு சாத்தும் குழல் அணங்கே அப்படின்னு அவளுக்கு கதம்ப குசுமப்பிரியா அவளுக்கு பெயர் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்துருக்கோம். கதம்ப குசுமப்பிரியாயைன்னு பார்த்துருக்கோம். கதம்ப வாசினி கதம்ப குசுமப்பிரியாயை கதம்ப கானனா வாசா அப்படின்ட்டுலாம் நம்ம நிறைய பார்க்கிறோம். கடம்பவன் கஷேத்திரம் மதுரைக்கே அந்த பெயர். அப்போ மீனாட்சி கடம்பவன அவளுக்கு ரொம்ப இஷ்டமான இது. இப்ப கடம்பவனம் மலர் மேல அம்பாளுக்கு கட்டுக்கடங்காத காதல் அப்படிங்கிற. அதான் கதம்ப மஞ்சரி கிளுத்த கர்ணபூர மனோகரா அப்படின்னு சொல்றார். இதுல வந்து அம்பாள் சிந்தாமணி கிரகத்துல கதம்ப விருட்சங்களால சூழப்பட்ட அந்த இதுல வசிக்கிறாங்கிறது. நீ போ பவனவதி சிந்தாமணி கிரகே அப்படின்னு சொல்லும் போது நம்ம அம்பாளுக்கு அந்த கடம்ப மலர்ல எவ்வளவு பிரியம்ங்கிறத இதெல்லாம் எடுத்து காட்டுறது. மனம் நாரும் நின் தாழினைக்கு அப்படின்னு சொல்றார். அவளுடைய தாள்கள் நம்ம கூந்தலுக்கே பார்த்தோம். இயற்கையான மனம், அதுலேருந்து தான் அந்த மலர்கள் எல்லாம் அந்த மனத்தை பெற்று மனம் வீசுகின்றது அப்படின்னு பார்க்கும்போது இவளுடைய தாழ் இடைகள் எப்படி இருக்காம். மனம் நாரும் நின் தாளினைக்கு அப்படின்னு சொல்றார். தெய்வீக மனம் அம்பாளோட தாழ் இடைகள் அப்படிப்பட்டதாக. நாற்றம் அப்படின்னாலே நல்ல மனம்னு அர்த்தம், தெய்வீக வாசனை. இப்ப நாற்றம்னாலே ஐயா ஏதோ நாடுறதும்பா. கெட்ட வாசனைக்கு தான் வந்து துர்வாசனைக்கு தான் இப்ப நாற்றம்னு சொல்றா. ஆனா நாற்றம் அப்படின்னா தெய்வீக வாசனை. அதுதான் நாற்ற துழாய் முடி நாராயணன்னு திருப்பாவையில ஆண்டாள் சொல்லியிருப்பா. அப்போ இரண்டு திருவடிகளும் எப்படிப்பட்டது, மனம் வீசுகின்ற அம்பாளது திருவடி எப்பேற்பட்டதா, ஞானத்தை கொடுக்கக்கூடியது. வேத மனம், வேத மனம் வீசக்கூடியது அது. ஏன்னா கம்பர் சொல்லியிருப்பார் சரஸ்வதி அந்தாதியில, அடிவேதனாரும் சிறப்பார்ந்த வேதம் அனைத்தினிக்கும் முடிவே அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவளுடைய பாதத்தில் போய் சரண் புகுந்தாச்சுன்னா யாரும் என் படியரா அப்படிங்கிற வேதமே கிடையாது. அரசனானாலும் சரி ஆண்டியானாலும் சரி. அதனால நம்ம அவளோட தாழ் எப்படி அத இதுல பார்த்தோம். நம்ம வந்து சிவபுராணத்துல நம்ம வந்து சிரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள். சிரத்தை குவிச்சாச்சுன்னா நம்மளுக்கு அடையாளமே தெரியாது, முகம்தான் அடையாளம் காட்டக்கூடியது. அதனால பதம் முகத்தை வைத்துத்தான் வித்தியாசம் பார்க்க முடியும் இல்லையா. அதனால பாதங்களை வைத்து வந்து எதுவுமே பார்க்க முடியாது. அம்பாள் பாதத்துல பணிஞ்சாச்சுன்னா அவள் யாருன்னே பார்க்க மாட்டா. பாத பூஜை, அதனால தான் எல்லாருக்கும் பாத பூஜை பண்றது ரொம்ப விசேஷமா சொல்றா. அதனால அம்பாளோட பாதம் ஞான வாசனை, கருணை மிகுந்த பாதங்கள். அவளுடைய பாதத்துல போய் சரண் புகுந்தாச்சுன்னா அவள் எதைத்தான் செய்ய மாட்டா நமக்கு அப்படின்னா. அம்பிகை பாதம் சரணடைந்தால், அம்பளை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம்னு இப்பதான் பார்த்தோம். அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம்னு பாரதியார் சொல்ற மாதிரி அவளுடைய சரணார விந்தத்துல போய் நம்ம வந்து பாதம் பணிஞ்சாச்சுன்னா நமக்கு எதை வேணா கொடுக்கக்கூடியவள். அதனால தான் ஞானம் அவள் வந்து வேதம் பார்க்காம அருள் செய்வாளாம். அவளை வந்து சரணத்துல போய் நம்ம தஞ்சம் புகுந்தாச்சுன்னா. அதனால தான் அடியார் இவர் என்ன சொல்றார், அபிராமி பட்டரும், மனம் நாரும் நின் தாளினைக்கு என்னா தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே அப்படின்னு சொல்றார். ஏன்னா எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது உன்னுடைய பாதங்கள். நான் போற்றினால்தான் உனக்கு வந்து வேணுமா அப்படிங்கிற. நான் போற்றவர் நான் போற்றினேங்கிறதுக்காண்டி நீ எனக்கு செய்யறியாமா, நீ அப்படிப்பட்டவளா, நீ ஏற்கனவே எப்பேற்பட்ட பெருமை மிகுந்தவள். உன்னுடைய பாதங்களை சரணடைவதற்கு எனக்கும் நீ ஒரு இது அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு உன்னுடைய அருள் பெறுவதற்கு, உன்னுடைய சரணங்களை நான் புகுவதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் தந்திருக்க அப்படின்னு சொல்றார். அதனால என்னுடைய இந்த பாடல்களையும் நீ ஏற்றுக்கொண்டு
நீ இதை நன்மொழியாக ஏற்றுக்கொண்டாயே, இது நகைப்புக்கு இடைத்து உடையதாக இருக்கின்றது அப்படின்றார். ஏன்னா இவருடைய பாடல்கள் அப்படியே மலர்கள் அவளுடைய பாதத்துல போய் அது வந்து விழருது, அந்த மலர்கள் எல்லாம். அதனால தான் அபிராமி எப்பேற்பட்ட உயர்ந்தவள். அவள் வந்துட்டு நாத்தங்கு புன்மொழியை கூட நீ பொன்மொழியா ஏத்துக்கிறேயேம்மா அப்படின்னு சொல்றாரு அவர் வந்துட்டு. அப்போ தாழ்ந்தது உயர்த்தக்கூடியவள், என்னால ஏத்தும் அடியவர்னு சொல்லிட்டாரு முதல் வார்த்தையிலேயே. அதனால யாரு நான் தாழ்வு நிலையிலேருந்து என்னை உயர்ந்த நிலைக்கு நீ ஏற்றி வைக்கிறையம்மா, புழுவினும் வலிய மனத்தினே மலம் சார் ஈயினும் நாயினும் இழிந்தேன் நான் அப்படின்னு சொல்றாரு யாரு, வள்ளல் பெருமான் திருவருட்பால சொல்லுவார். அத மாதிரி நான் அப்படிப்பட்டவன் வந்துட்டு திருப்புகழ் அருணகிரியார் சொல்லியிருப்பார். அவகுண விரகனை வேதாள ரூபனை அசடனை மசடனை ஆசார ஹீனனை அகதியை மறவனை ஆதாளி வாயனை, இப்படியெல்லாம் நான் இருக்கக்கூடியவனெல்லாம் ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்தாயேன்னு அருணகிரியார் சொல்ற மாதிரி அவர்கள்லாம் தங்களை தாழ்த்தி கொண்டதுனால தான் நம்ம இன்னைக்கு அவளோட அந்த இதெல்லாம் படித்து அவர்கள் உயர்ந்த நிலையில இருக்க. அப்போ பகவானுடைய பாதத்துல அம்பாளோட பாதத்துல போய் சரண் புகுந்தா நம்மள அவள் உயர்த்தி வைப்பாள். அபிராமி பற்றும் அதே மாதிரி தான் இந்த அந்தாதிய புன்மொழி அப்படின்னு சொல்ற. புன்மொழி அப்படின்னாலும் அது எங்க இருந்தாலும் சேற்றில வளர்ந்தாலும் தாமரைக்குள்ள மதிப்பு குறையறதா இல்லையா? அப்போ எப்படி அவர் வந்து தன்னுடைய இதை வந்து புன்மொழின்னு சொல்றார் பாருங்க. சேற்றில் வளர்ந்தாலும் செந்தாமரைக்கு அதோடைய இது குறைவதே இல்லை. அத மாதிரி தான் ஏதாவது ஒரு இதுல வந்து ஒரு வைரம் கிடைக்கிறது, அது ஏதோ ஒரு நல்ல இடத்துல இல்லாம ஒரு சகதிக்குள்ள இருந்தாலும் அதை நம்ம எடுத்துடுவோம். ஏன்னா அதோட மதிப்பு அப்பேற்பட்டது. இவருடைய பாடலும் அப்பேற்பட்ட மதிப்புடைய பாடலாக இருக்கக்கூடியது. ஆதிசங்கரர், அருணகிரியர், ரமணர், ராமகிருஷ்ணர், காளிதாசன் இவர்கள் எல்லாம் அப்படியே அம்பாளை எப்படியெல்லாம் எல்லாம் சொன்னவா. நானும் வந்து அவளோட வரிசையில உன்னை பத்தி பாட வந்திருக்கேனே அம்மா, நீ இந்த அந்தாதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, இது நகைப்புக்கு இடமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள அவர் நினைக்கிறார். ஏன்னா ஆதிசங்கரர் கூட சௌந்தரிய லகரியில பார்த்து பாடிப்பார் கடைசி பாடல் 100வது பாடல்ல, இது நீ கொடுத்த நாக்குமா, அது நீ கொடுத்த வாக்கு, நீயே என்னை உள்ளிருந்து பாடும்படி செய்தாயே, அப்போ நானா பாடினேன் அப்படிங்கிற மாதிரி பிரதீபஜ்வாலாபிகி திவசகர நீராஜன விதிகி அப்படின்னு சொல்ற. சூரியனோட இதை எடுத்து அவருக்கே அர்த்தியம் கொடுக்குற மாதிரி, அதை எடுத்து இது பண்ற மாதிரி அப்படின்னு உருகி சொல்லியிருப்பார் அப்படியே ஆதிசங்கரர். அதனால நீ என்ன பாட வைத்தாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். அப்பர் சுவாமி சொல்ற தேவாரத்துல, எத்தனையும் அரியை நீ எளியே ஆனாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் அன்றே, இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்த ஆரே அப்படின்னு சொல்லுவார். என்னையும் நீ ஏற்றுக்கொண்டாயேப்பா, நான் எப்படிப்பட்டவன்னு தன்னை தாழ்த்தி எப்படி சொல்றார் பாருங்க. அப்போ வள்ளல் பெருமான் கூட சொல்லுவார், யான் புகழும் இசையும் அணிந்து அருளே அப்படின்னு சொல்ற மாதிரி அருள் விளக்க மாலையில அது மாதிரி பக்தி, அந்த பக்தி உளம் கலந்த அந்த பக்தியில தான் அவர் அம்பாள் மட்டும் ஈடுபடுற. உளம் கலந்த பக்தியில மட்டும்தான் அவள் இறைவன் நமக்கு காட்சி தருவான். அப்போ அம்பாள் வந்து தன்னையே சரண் புகுந்திருக்கா. இவன் வந்து கள்ளம் கவனமற்றவன், தன்னையே நிறைந்துருகும் உளம் கலந்த பக்தி அப்படின்னு நினைச்சுட்டு நம்மளை ஏத்துக்கிறா. ராமன் என்ன பண்ணினார், குகன் தந்த தேரை எடுத்துட்டார், மீனை ஏற்று அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொண்டதென்றால் அமிழ்தினும் சீர்த்ததன்றே அப்படின்னு சொல்லுவார். அவருடைய அன்புக்கு பக்திக்கு கட்டுப்பட்டுட்டார். கண்ணப்பன் என்ன பண்ணினார், அவர் பன்றி மாமிசம் பகவானுக்கு இது பண்றார், தன்னுடைய இத காலால செருப்பு காலால இது பண்றார், வாயில நீரை உமிழ்ந்து இது பண்றார். இதெல்லாம் பக்தியினால பண்றது. அவளுடைய பக்தியெல்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களை எல்லாம் உயர்வித்தாள் இல்லையா. சபரி என்ன பண்ணினா, தன்னுடைய பழங்கள் நன்னா இருக்கான்னு கடிச்சு கடிச்சு இது சுவையா இருக்கான்னு ராமனுக்கு கொடுப்பா. ராமதேவர் என்ன பண்றார், வரட்டு சப்பாத்திய பாண்டரங்களுக்கு கொடுப்பார். அப்போ அவர்களுக்கு எல்லாம் அவர்களுடைய உள்ளத்துல இருக்கிற தூய பக்தி, அப்போ தூய உள்ளம் கலந்த பக்தியை வந்து எப்படி எந்த நிலையிலும்னாலும் ஏற்றுக்கொள்ளவா வந்துட்டு அப்படிங்கிறா. அதனால தான் அபிராமி பற்றனோட சொல்ல வந்து புன்மொழின்னு அவள் நினைப்பாளா. அபிராமி அம்மா
அதனால நன்மொழியாகவே அவள் ஏற்றுக்கொண்டாள். ஆனாலும் இவர் என்ன சொல்றார், நான் இப்படி பாடிட்டேனே, இது நகைப்புக்கு உடையதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனாலதான் அப்பரடிகள் உள்ளம் உள்கலந்து ஏத்த வல்லார்க்கு அல்லால் கள்ளம் உள்ளவர்க்கு அருள்வான் அல்லன் அப்படிங்கிறார். வேதங்கள்லாம் ஐயா, நம்ம சிவபுராணத்துல பார்த்தோம், ஐயான்னு கூப்பிட்டு பாக்குறதாம். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்றது. அப்பேற்பட்ட எல்லாரும் போற்றி புகழ்ந்த திருவடிகள் அம்மாவுடைய திருவடிகள். அவர்களெல்லாம் எப்படி போற்றி புகழ்ந்தார்கள், அந்த இதுல நானும் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கேன். அதனால நீ இதையும் ஏற்றுக்கொண்டாயே, நான் பாடியதையும் புன்மொழி நான் தங்கு சொல்லிட்டு நகை உடைத்து அப்படின்னு சொல்றார் அவர் அப்போ எப்படி அழகா சொல்றார் பாருங்க. ஏன்னா அருணகிரியார் கூட அனுபூதியில சொல்லியிருப்பார், மல்லே புரி பன்னிருவா கோவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே அப்படிங்கிறார். ஜெயதேவ சுவாமிகள் கீத கோவிந்தம் அது கண்ணபிரான் தலைமையிலே தூக்கி வச்சுட்டு வந்தாராம். அப்போ அவளெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கா இல்லையா. அப்போ அபிராமி பட்டரும் எப்படி சொல்றார், மூவர் மொழிகள்னால அபிராமி பட்டர் மொழியும் முதல் மொழியாக அம்பாள் ஏற்றுக்கொண்டாளாம் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் சொல்றார், அவர்களுடைய மனசுக்கு எப்படி பக்தி கலந்து செய்வதை அம்பாள் எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் அவள் ஏன்னா இதுல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஞான சம்பந்தர் சமணர்களோட வாதிட்ட போது அவர்களுடைய பதிகங்கள் மட்டும் தீயில இது பண்ணாம அப்படியே புனல்ல வைகை வெள்ளத்தை எதிர்த்து கரை சேர்ந்தது இல்லையா. அப்போ ஏடுகள் கரையேறிய இடம்லாம் நம்ம பார்த்திருக்கோம், திருவேடகம்னு சொல்லுவா. அப்போ அம்பாள் பகவான் அந்த உள்ளம் கலந்த பக்திக்கு கட்டுப்பட்டு எந்த நிலையிலும் அவர்களை உயர்த்தி விடுவாள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நம்ம திருவாசகம் பார்த்திருக்கோம், அதுல சிவபுராணத்துல எப்படி மாணிக்க வாசகர் சொல்லி நடராஜர் தன் கைப்பட அந்த திருவாசகத்தை எழுதி திருச்சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு சொல்றார். அப்போ அடியவர்களுக்கு அம்பாள் ஆண்டவன் எப்பேற்பட்ட பெருமை அளிக்கின்றார் அப்படிங்கிறது இதுல தெரியுது. அதனாலதான் இவர் சொல்ற ஏத்தும் அடியவர் அப்படின்னு சொல்லி அழகா பாடியிருக்க. என்னாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்துன்னு சொல்றாரு. இது புன்மொழியில நன்மொழியாக அம்பாள் ஏற்றுக்கொண்டு நமக்கு இப்பேற்பட்ட அபிராமி அந்தாதிங்கிற ஒரு பாக்கியமான ஒரு நூலை படிக்கிறதுக்குள்ள ஒரு இதை கொடுத்திருக்கா. அபிராமி பற்றோட பக்திக்கு அம்பாள் ஆட்கொண்டு எப்படிலாம் பண்ணியிருக்கார் அவர் ஆட்கொண்டுன்னு நாமளும் அதை மாதிரி அவளோட தாழ் இணைகள் அதுல போய் சரண் புகுந்திருப்போம். நம்ம அவளை நிச்சயமா நம்மளையும் கை தூக்கி விடுவா. ஏத்தும் அடியவர்ங்கிற மாதிரி நம்மளுக்கும் நல்லதையே செய்து கொடுப்பாள்னு நம்ம அவளோட திருவடிகள்ல சரண் புகுந்துப்போம். அபிராமி அன்னை திருவடிகளுக்கு சரணம் சரணம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.